நடுவர் அவர்களே, நாட்டிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது மக்களே என்று ஒரு 3 மக்கள் பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். இல்லையா, நீங்கள் தான் பிரச்சனைன்னு நீங்களே சொல்ல போகிறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் ஆட்சியாளர்கள் தான் காரணம் என்பதை ஆணித்தரமாக சொல்ல வந்திருக்கிறோம். உலக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் பிரெஞ்சு புரட்சி படித்திருப்பீர்கள், ரஷ்ய புரட்சி படித்திருப்பீர்கள். ஆட்சியாளர்களுடைய கொடுங்கோலை எதிர்த்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் வேண்டி அங்கே நல்ல ஆட்சியை மலர செய்ய மக்கள் புரட்சி செய்தார்கள். அதை போல ஒவ்வொரு நாட்டிலும் கொடுங்கோலான ஆட்சியை எதிர்த்து மக்கள் பல புரட்சியை செய்திருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் தான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு இன்றைக்கு வரை காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், யாரும் மறுக்க முடியாது. உலக பொதுமறையாம் திருக்குறள் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். அருமையானது ஒரு திருக்குறள். இறை, கடவுள் யார் என்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். வள்ளுவர் சொல்லுகிறார், நீதி தவறாமல் நேர்மையாக ஆட்சி செய்யக்கூடிய மன்னவனே அந்த இறைவனுக்கு சமமாக கருதப்பட வேண்டியவன் என்று அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேல்மிகுதானை வேந்தற்கு கடனே என்று புறநானூற்றிலே மோசிகரனார் பாடுவார். ஒரு நாட்டினுடைய உயிர் எது என்று சொன்னால், நெல்லா என்றால் இல்லை, நீரா என்றால் இல்லை, அந்த நாட்டினுடைய மன்னன் உயிர் தான் அனைவருடைய உயிர். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு மன்னவன் நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய உயிரையும் அனைத்து உயிர்களுடைய உயிரையும் தன்னுடைய உயிராக பாவித்து போற்றி அவைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மன்னவன் அரசாளக்கூடிய ஆட்சி தான் சிறந்த ஆட்சியாக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி ஆட்சியா வெறும் காட்சி என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இப்போ ஒன்றுமே இல்லை பாருங்க, எல்லாத்துலேயும் போலி வந்துருச்சு, ஃபேக் கரன்சிங்கிறான், கள்ள நோட்டு வந்துருச்சு, அரிசியில் கூட பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சுங்கிறான், முட்டையில் கூட ஒரிஜினல் முட்டையில்ன்றான், கடுகில் கலப்படங்கிறான், டீத்தூளில் கலப்படம், காப்பியில் கலப்படம், எல்லாமே போலியாக இருக்குன்னு கோயிலுக்கு போய் கடவுளை வேண்டும்னு போனால் அங்கே இருக்கிற சிலை கூட ஒரிஜினல் இல்லை, டூப்ளிகேட்ன்றான். ஆட்சியாளர்களுக்கும் அதிலே பங்கு இல்லாமல் இருக்குமா? ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி விசாரிக்கிறார், அவருடைய விசாரணைக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கொள்ள இருப்பது யார்? மக்களா ஆட்சியாளர்களா என்பதை நீங்கள் தான் உணர்ந்து தக்க தீர்ப்பை தர வேண்டும். அதே போல அண்மையில் நடந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு அனைவருக்கும் தெரியுது, ஸ்டெர்லைட் பிரச்சனை. யாரும் மறந்துட முடியாது, அவ்வளோ ஈஸியாக மறந்துட முடியாது. லட்சக்கணக்கான மக்கள், லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட திரண்டிருக்காங்க. 100 நாள் போராட்டம் நடத்தினாங்க, எல்லாரும் பார்த்தீங்க. அந்த 100வது நாள் போராட்டத்திலே துப்பாக்கி சூடு திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. துப்பாக்கி சூடு நடத்துவதாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு எச்சரிக்கை செய்திருக்க வேண்டும், வானத்தை நோக்கி சுட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அல்லது சுட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் முழங்காலுக்கு கீழ்தான் சுட வேண்டும் என்று சொல்கிறார்கள். கண்ணீர் புகை குண்டுகளை வீசி இருக்கலாம் என்று சொல்கிறார்கள், தடியடி நடத்தி இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு வாகனத்திலே ஒரு போலீஸ்காரர் அமர்ந்து கொண்டு குறிவைத்து குறிபார்த்து நெற்றியிலும் வாயிலும் சுடுகிறார் என்று சொன்னால் இது என்ன விதமான ஆட்சி? இது யார்? மக்கள் காரணமா, ஆட்சியாளர் காரணமா? இல்லைங்க, அது சுட்டது இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்காருல்ல தாசில்தார், அவர் தான் சொல்லி சுட சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாவம், தாசில்தாருக்கே அவ்வளோ பவர்னா பாருங்க. இந்த ஆட்சியில் நிர்வாகம் எங்கு சென்றது? மாவட்ட ஆட்சியாளர் என்ன செய்தார்? அவருக்கு மேல் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதுதான் மிகப்பெரியது ஒரு கேள்விக்குறி. 8 வழி சாலையாம். ஐயா, அதாவது தலைவர் அடிக்கடி அது கலைஞர் சொல்லுவார், ஒய்யார கொண்டையான் தாழம்பூவான் உள்ள இருக்குமா ஈரும் வேணும் பாரு. அதாவது அடிப்படை வசதிகளே இல்லை. தமிழ்நாட்டிலே நிறைய கிராமங்கள், பேரூர்கள், நகராட்சியில் பார்த்தீங்கன்னா ரோடு, இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மாநகரத்தில் எவ்வளோ ரோடு மேடு பள்ளமோ குண்டு குழியுமா இருக்குது, அதை சரி செய்ய மாட்டேங்கிறாங்க. பள்ளிக்கூடங்கள் இவைகளில் நல்ல வகுப்பறைகள் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் கழிப்பறைகளே கிடையாது. அதற்கு செலவு செய்யலாம். ஒரு 10,000 கோடி ரூபாயை ஏற்கனவே இருக்கக்கூடிய 4 வழி சாலையை இன்னொரு 4 வழி சாலையை ஆக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களை அகற்றி, விவசாய நிலங்களை அகற்றி, ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி யாருக்காக செய்கிறாங்க? 10,000 கோடி ரூபாய். டாக்டர் நோயாளிகளுக்கு தான் வைத்தியம் பார்க்கணும்,
ஏன்னா நீங்கள் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். யார் நோயோடு வர்றானோ அவனுக்கு தான் ஊசி போடணும், மாத்திரை போடணும். நல்ல உடம்போடு வந்து ஒருத்தன் உட்காந்துருக்கான், கூட உட்காந்துருக்கான், வந்து அவனை பிடிச்சி இழுத்து மூக்கில் டியூபை சொருகி ஆக்சிஜனு எல்லாம் கொடுத்து குளுக்கோஸ் ஏற்றுனா, ஐயோ டாக்டர் நான் நல்லா இருக்கேன், பொருளா என்கிட்ட இருக்க பொருள்லாம் அப்புறம் விற்க வேணாமா, அப்புறம் நாங்கள் பொழைக்க வேணாமா, எனக்கு வருமானம் வரணும்னா நல்லா இருக்கவனுக்கு கூட குளுக்கோஸ் ஏற்றுவோம்டான்ட்டு நல்ல உடம்போடு இருக்கவனுக்கு குளுக்கோஸும் ஆக்சிஜனை ஏற்றுற மாதிரி தான் ஏற்கனவே நல்லா இருக்கிற 2 ரோட்டுக்கு நடுவில் இன்னொரு புது ரோடு நான் போடுறேன்னு சொன்னான்னா இந்த நல்லா இருக்கிறவனை கூப்பிட்டு ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி. ஏன்னா டாக்டர்கிட்ட சொன்னால் தான் அது புரியும். 8 வழி சாலையை பற்றி மக்கள் பேச ஆரம்பித்தால், யாராவது எதிரான கருத்தை சொன்னால் ஆட்சியாளனுக்கு எதிரான கருத்தை இவன் சொல்லுகிறான் என்று சொல்லி இன்றைக்கு சிறைவாசத்துக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. நினைத்து பாருங்கள், கொடுமையான ஒரு ஆட்சி. நல்ல ஆட்சியாளர் இருந்திருக்கிறாங்க. திராவிட இயக்கத்தை சார்ந்த நீதி கட்சியினுடைய ஆட்சியில் தான் இந்த உண்மைகள்லாம் மக்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். முதலாக இடஒதுக்கீட்டு மசோதா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திராவிட இயக்கத்தை சார்ந்த நீதி கட்சியினுடைய ஆட்சியில். பனகல் அரசர், சுப்பராய ரெட்டியார், சார் பிட்டி தியாகராயர் இவர்களெல்லாம் சென்னை மாகாணத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த போது தான், இன்னும் சொல்ல போனால் மதிய உணவு திட்டமே முதலாக சென்னை மாகாணத்திலே யாரால் அறிமுகப்படுத்தது என்று சொல்ல வேண்டுமானால் நீதி கட்சியை சார்ந்த பனகல் அரசர்கள். அதை யாரும் மறந்துட முடியாது. அது தான் பின்னாடி வந்து விரிவாக போய் மதிய உணவு திட்டமாக காமராஜர், அதற்கு பிறகு சத்துணவு திட்டமாக எம்ஜிஆர், அதன் பிறகு உண்மையான சத்துணவு என்று சொல்லி அந்த உணவிலே முட்டையை சேர்த்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். வாத்தியார் ஸ்லேட்டில் முட்டை போடுறாரோ இல்லையோ, நம்முடைய தலைவர் தட்டில் முட்டையை போட்டார், அவனை வந்து வளர்த்து விட்டார். அதை போல் சமஸ்கிருதம் படிச்சிருந்தா தான் மெடிக்கல் காலேஜ் உள்ள நுழையலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சான். சமஸ்கிருதம் தேவையில்லை என்று அதை அப்புறப்படுத்தியது நீதி கட்சி. அதே போல பஞ்சமர் என்கின்ற சொல்லையே அந்த சொல்லையே நீக்கி ஆதி திராவிடர் என்று அழைக்க வேண்டும் என்பதை அரசாணை பிறப்பித்தது நீதி கட்சியுடைய ஆட்சியில் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே போல கலைஞர் ஆட்சியில் சொல்லிக்கிட்டே போலாங்க, அதெல்லாம் நல்ல ஆட்சிங்க. பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? அவர் சொல்வார், நான் மிக மிக எத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள், நான் மிக 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 சாதாரணமானவன் என்று சொன்னதனால்தான் விவசாயிகளுடைய குடும்பத்திலே பிறந்த அவர் விவசாயிகளுடைய துன்பத்தை உணர்ந்து இந்தியாவிலேயே முதலாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரத்தை தந்தார் கலைஞர். ஆட்சி கட்டி அமர்ந்தோன முதல் கையெழுத்து 7200 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்தார் அல்லவா தலைவர் கலைஞர் அவர்கள். அது ஆட்சியா? அது உண்மையான ஒரு ஆட்சி. கல்வி தருகன் இசைமை கொடையென சொல்லப்பட்ட பெருமிதம் நாளியே என்று தொல்காப்பியர் சொன்னதே, அந்த 4 விஷயங்களும் எதிர்காலத்திலே நமக்கு கிடைக்க வேண்டுமானால், மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால், இந்த நாட்டிலே துயர் துடைக்கப்பட வேண்டுமானால், அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டுமானால், சமூக நீதியை பெற வேண்டுமானால், தமிழ் அன்னை, தமிழ் இனம், நம்முடைய மானம், பண்பாடு, நாகரிகம் இவைகளெல்லாம் காக்கப்பட வேண்டுமானால் இது உதிக்கப்பட வேண்டும். ஆகவே ஒரு நாட்டிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகவும் பெரிதும் காரணமாக இருப்பது ஆட்சியாளரே. வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.